ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் வழிபாடை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானே நம்ம வீடு தேடி வருவார் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வைகாசி விசாகம் திருநாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உரிய மிக முக்கியமான நாள். இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா கடன் சுமைகள் முற்றிலும் குறையும். வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும். முருகப்பெருமானோட எல்லா ஆலயங்கள்லையும் விழா எடுத்து வைகாசி விசாகம் விழா கொண்டாடுவாங்க. ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் எடுத்து காவடி சுமந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்குவாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருளை நிச்சயமா பெற முடியும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வைகாசி விசாகம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்லையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபாடு செய்வாங்க. இந்த நாளில் முருகனை வேண்டி பால் குடம் எடுக்கிறது அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள்ள அந்த வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தர்கள் கிட்ட இருக்கு. இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வீட்டில் செய்யறதுனால முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிகவும் விருப்பமான பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால முருகப்பெருமானே நம்ம வீடு தேடி வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. முருகப்பெருமானையே வீட்டுக்கு வர வைக்கும் பொருளா அப்படி என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம் தானே. சரி, நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு இனிப்பு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்படி வெல்லம் வாங்கி பஞ்சாமிர்தம் செஞ்சு முருகருக்கு படைக்கலாம். இது முருகருக்கு மிகவும் பிடித்தமான பிரசாதமும் கூட. அதே போல தேன் வாங்கி வச்சும் நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம். தேன், தினை மாவு, அப்பம், நெய் சாதம் இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். அதனால இதையெல்லாமே செஞ்சு நெய்வேத்தியமாக தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம். வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய் இது போன்ற பொருட்களால் வச்சு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். இந்த பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்தாலும் முருகருக்கு மிகவும் விருப்பமான முருகனையே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா மயில் இறகு தான். அந்த மயில் இறகை வீட்டில் வாங்கி வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோவில் தேவஸ்தான கடைகளில் நிச்சயமாக விற்பாங்க, அங்கே கிடைக்கும். இந்த மயில் இறகை வைகாசி விசாகம் அன்னைக்கு வாங்கிட்டு வீட்டில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் தெய்வீக சக்தி நிறைய துவங்கும். எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள்தான் இந்த மயிலிறகு. இந்த மயிலிறகு பாதுகாப்பு, சுபிக்ஷம், பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாமே ஏற்படும். இதை வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா வாஸ்து தோஷங்கள் எல்லாமே நீங்கும். மயிலிறகு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானோட அருளும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பரமாத்மாவோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ராகு உள்ளிட்ட கிரக தோஷங்கள் நம்மளை விட்டு நீங்கும். மயில் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கிறதுனால அந்த மயிலின் இறகை வீட்டில் வச்சோம் அப்படின்னா முருகரின் மனம் மகிழும். அவரே நம்முடைய வீட்டில் இருப்பதற்கு சமமானது. இது நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அதனால நீங்கள் உங்களால் முடியும், கிடைச்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைங்க. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முக்கியமாக நீங்கள் வேலாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் முருகர் சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் விபூதியாலையும் பஞ்சாமிர்தத்தாலையும் அபிஷேகம்
கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் அது நிறைவேறும். முருகப்பெருமானுக்கு அவரோட ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய்விளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு வேல்மாறலோ கந்தசஷ்டி கவசமோ என்ன வச்சுருக்கிறீங்களோ, திருப்புகழ் என்ன புக்கு வச்சுருக்கிறீங்களோ அதை பாராயணம் பண்ணுங்கள். எதுவுமே எங்ககிட்ட புத்தகமாக இல்லை அப்படின்னா டிவிலையோ இல்லை மொபைல்லையோ ஒலிக்க விட்டு அதை கேளுங்க. ஆத்மார்த்தமாக உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ அது முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.